இந்த 15 வருஷத்துல நான் ட்ரேடிங்ல கத்துக்கிட்டதை 15 வருஷத்துக்கு முன்னாடி போயிட்டு எனக்கே நான் ட்ரேடிங் அட்வைஸா கொடுக்கணும்னா என்னென்ன விஷயங்கள் நான் கொடுப்பேன் அப்படின்றத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ திஸ் இஸ் கிஷோர், ஃபவுண்டர் அண்ட் CEO ஆஃப் ட்ரேடர்ஸ் யூஎஸ். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ ஃபர்ஸ்ட் அட்வைஸ் நான் எனக்கே என்ன கொடுப்பேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டோன்ட் பி ஆங்ஷியஸ். அவசரப்படாத அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் நான் முதல்ல அட்வைஸ் பண்ணணும் எனக்கு ஸ்டார்டிங் ஸ்டேஜில். ஏன்னா இது எல்லா ட்ரேடர்ஸ்க்குமே ஒரு பெரிய ப்ராப்ளமாக தான் இருக்கும். ஆரம்ப கட்டத்தில் என்ன பண்ணுவோம்னா, நிறைய இந்த வீடியோஸ்லாம் பார்ப்போம், யூடியூப் வீடியோஸ்லாம் பார்ப்போம். ஸோ உங்களுக்கும் இது ஒரு பெரிய அட்வைஸாக இருக்கும். என்னன்னா, முதல்ல இந்த யூடியூப் வீடியோஸ்லாம் பார்த்துட்டு இந்த நிறைய பேர் போடுவாங்க. என்னன்னா, நான் வந்து நேற்று வந்து 10 லட்சம் வந்துச்சு, முந்தின நேற்று பார்த்தீங்கன்னா 20 லட்சம் வந்துச்சு, 1 கோடி வந்துச்சு அப்படின்லாம் சொல்லுவோம். இதை சொன்ன உடனே இந்த புதுசாக வரக்கூடிய ட்ரேடர்ஸுக்கு என்ன ஆயிடும்னா, ஒரு கண்ணுக்கு தெரியாத அளவுக்கு நமக்கு நம்மள கற்பனைக்கு மீறின ஒரு விஷயத்த ஒருத்தங்க பண்ணிட்டு இருக்காங்க. இவ்வளோ கோடி சம்பாதிக்கிறாங்களா, இவ்வளோ லட்சம் ஒரு நாள்ல சம்பாதிச்சாங்களா, 1 ஹவர்ல இவ்வளோ $1000 அப்படின்ற மாதிரி சொல்றாங்கன்னு உடனே நமக்கு தெரியாத ஒரு விஷயத்த நிறைய பேர் பண்ணிட்டு இருக்காங்க போல, அவ்வளோ கோடி கணக்குல பண்ணிட்டு இருக்காங்கன்ற ஒரு பிம்பத்தை கிரியேட் பண்ண உடனே இந்த புதுசா வரக்கூடிய ரீட்டைல் ட்ரேடர்ஸ்க்கு என்ன ஆயிடுனா, அதுல லூர் ஆயிடுறாங்க. அவங்க ஒரு நெட் மாதிரி போட்டு இழுக்க ஆரம்பிச்சிடுவாங்க. அது இழுத்த உடனே என்ன ஆயிடுதுன்னா, இவங்களுக்கும் நானும் அதே மாதிரி பண்ணணும். நான் ஏன் இந்த மாதிரி ஒரு நாளைக்கு கொஞ்சம் கொஞ்சமா எடுத்துட்டு இருக்கணும்? நான் ஒரு சிஸ்டம் வச்சு பண்ணிட்டு இருக்கேன். எதுக்கு நான் வந்து பொறுமையா பண்ணணும்? இதெல்லாம் நமக்கு செட் ஆகாது. எடுத்த உடனே நானும் வந்து என்ன பண்ணணும்? ஒரு நாளைக்கு இவ்வளோ பண்ணணும், இத்தனை லட்சம் பண்ணணும், இத்தனை கோடி பண்ணணும்ட்டு டக்குன்னு போக ஆரம்பிச்சிடுவாங்க. இந்த ஆங்ஷியஸ்னஸ் வருது பார்த்தீங்களா? அந்த விஷயத்த பார்த்துட்டு நம்மளும் பண்ணணும்னு போகும்போது கடைசியில என்ன ஆகுதுன்னா, மிஞ்சறது லாஸ் மட்டும் தான். ஏன்னா அவங்க என்ன பண்றாங்கன்னு உங்களுக்கு தெரியாது. அவங்க காட்டுறது முதல்ல உண்மையா பொய்யானே தெரியாது. யார் வேணா எடிட் பண்ணி இன்னைக்கு என்ன வேணா வீடியோ போடலாம். கரெக்ட்டா? ஸோ முதல்ல நீங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒருத்தன் பண்றான் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தன் காமிச்சானா, இம்மீடியட்டா அதை நம்பிட்டு நாமளும் அதே மாதிரி பண்ண முடியும்ன்றத நம்பி போய் பண்ணாதீங்க. முதல்ல ஆங்ஷியஸா இருக்காதீங்க. ட்ரேட் எடுக்கணும். அந்த சர்ஜ் வரும்போது we have to be very careful. அதே மாதிரி பார்த்துட்டா அவன் பண்ணா நானும் பண்ணிடணும். ஸோ இந்த விஷயத்துல ரொம்பவே கேர்ஃபுல்லா இருங்க. ஏன்னா நிறைய பேர் இந்த தப்பை பண்ணி தான் பல பேர் மார்க்கெட்ல லாஸ் ஆனது. ஏன் 15 வருஷத்துக்கு முன்னாடி நான் ஸ்டார்ட் பண்ணும்போதும் இந்த மாதிரி சில வீடியோஸும் சில ஆர்டிகல்ஸும் படிக்கும்போது இந்த மாதிரி இவ்வளோ பண்ணியிருக்காங்க, அவ்வளோ பண்ணியிருக்காங்க அப்படின்லாம் சொல்லும்போது என்ன ஆயிடுச்சுன்னா, சரி நம்மளும் இது மாதிரி பண்ணிட்டு நார்மலாக ஒரு ட்ரேட் எடுக்கிறத இன்னும் அதிகமாக ட்ரேட் எடுப்போம். அப்போ நான் கடைசியில் என்ன ஆகிடும், லாஸஸ் பெருசாகும், அக்கௌண்ட் வாஷ் அவுட் ஆகும். ஸோ டோன்ட் பி ஆங்ஷியஸ் இன் ட்ரேடிங். முதல் அட்வைஸ் அதுதான். இதை மட்டும் தயவு செய்து முதல்ல இந்த வீடியோஸ் பார்க்குறது, இந்த மாதிரி நிறைய யூடியூப்ல இந்த மாதிரி இவ்வளோ பண்ணலாம் அவ்வளோ பண்ணலாம்னு சொன்னாங்களே, அந்த மாதிரி வீடியோஸை பார்க்குறத தவிருங்க. அதே டைமில் கொஞ்சம் லேர்னிங்கான வீடியோஸ் பொறுமையாக பண்ணுங்க, மார்க்கெட்டை கற்றுக்கிட்டு பண்ணுங்க, பொறுமையாக என்னன்றது புரிஞ்சுக்கிட்டு பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி வீடியோஸ் பாருங்கள். இப்போ நம்ம வீடியோஸ் நீங்கள் பார்க்குறீங்க, இது மாதிரி நிறைய பேர் அட்வைஸ் பண்ணுறவங்களும் இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு என்ன சொல்கிறது, நல்ல மோட்டிவேட்டடாக இருக்கிற மாதிரி பார்க்குறத விட்டுட்டு, இந்த ஒரே நாளில் என்ன சொல்கிறது, இப்போ அடித்தா ஒரே ஸ்ட்ரைட்டாக மில்லியனர் தான் அந்த மாதிரி சொல்கிற மாதிரி வீடியோஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிறது இட் வில் பி பெட்டர். தட் இஸ் தி ஃபர்ஸ்ட் அட்வைஸ் ஐ வில் கிவ். ஸோ ரெண்டாவது முக்கியமான அட்வைஸ் நான் என்ன கொடுப்பேன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டார்ட் குவெஸ்டனிங். கேள்வி கேட்க ஆரம்பிங்க. மார்க்கெட்டுக்குள்ளே வரும்போது கேள்வி கேட்க தெரியணும். சார் யாரை கேள்வி கேட்கறது? கேள்வி உங்களை நீங்களே கேட்டுக்கணும். இப்போ நான் ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கே அட்வைஸ் கொடுப்பேன்னா நான் அதை தான் கொடுப்பேன். என்னன்னா, "பா நீ முதல்ல உன்னையே கேள்வி கேளு." என்ன கேள்வி தெரியுமா? உனக்கு ஒரு மைண்டில் ஒரு தாட் வருது பார்த்தியா? மார்க்கெட்டுக்குள்ளே போன உடனே இந்த ட்ரேட் எடுக்கணும் அப்படின்ற ஒரு தாட் வருது. அந்த தாட்டு ஏன் வருதுன்ற கேள்வியை கேளு. அந்த கேள்வி கேட்காதனால தான் நிறைய பேருக்கு இங்கே ட்ரேடர்ஸுக்கு பிரச்சனையே. நானும் அதே பிரச்சனை இருந்திருக்கு அந்த ஸ்டார்டிங் ஸ்டேஜில். ஏன்னா வி டோன்ட் ஆஸ்க் கொஸ்டின். இது ஒரு விஷயம் லாஜிக்காக சொல்லுவாங்க. என்னன்னு சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு மனசுக்கு பட்டதுன்னு உடனே பண்ணிடுவேன். நான் என்னன்னு கூட யோசிப்பேன். கரெக்டாக தப்பாலாம் கிடையாது. மனசில் படிச்சுன்னா உடனே பண்ணிடுவேன் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சொல்லுவாங்கல்ல. டைலாக்லாம் நமக்கு மார்க்கெட்ல செட் ஆகாது. இந்த மனசுல பட்டுச்சு உடனே நான் ட்ரேட் எடுத்துருவேன், பை சொல்லிச்சு அதனால பை பண்ணிட்டேன், செல்லு உள்ள சொல்லிச்சு சார் அதனால உடனே ட்ரேட் பண்றேன். இந்த டைலாக்லாம் இங்க எடுத்துட்டு வந்தீங்கன்னா செட் ஆகாது. ஏன்னா மார்க்கெட்டு நீங்க உள்ள சொல்றதெல்லாம் கேட்காது. மார்க்கெட் என்ன பண்ணணும்னு அது சொல்லுதோ அது சொல்றதை நாம கேட்டு ட்ரேட் போட்டால் தான் ப்ராஃபிட் பண்ண முடியுமே தவிர நமக்கு சொல்றதெல்லாம் மார்க்கெட் கேட்கணும்னு அவசியம் கிடையாது. ஸோ அதை முதல்ல புரிஞ்சுக்கோங்க. ஸ்டார்ட் கொஸ்டினிங் யுவர் தாட்ஸ். இப்போ உள்ள ஒரு தாட் வருது, எனக்கு வந்து மார்க்கெட்டை பார்க்குறேன் பை அப்படின்னு ஒரு தோணுதுன்னா, ஃபர்ஸ்ட் ஒரு கேள்வி கேளுங்க. ஏன் பை? இல்லை செல்லுன்னு தோணுது. ஏன் செல்? இல்லை இப்போ கீழே வந்துட்டு இருக்கு அதனால செல் ஆகிடும். மேலே போயிட்டு இருக்கு அதனால பை ஆகிடும் அப்படின்னு ஒரு தாட் வருது பார்த்தீங்களா? எல்லாருக்குமே உள்ள ஒரு தாட் வரும். அந்த ஒரு தாட்டை தான் நம்ம என்ன பண்ணுவோம், ஃபைனலாக இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம். ஸோ அதை கொஸ்டின் பண்ணுங்க. நீங்கள் அதை கொஸ்டின் பண்ண ஆரம்பிச்சீங்கனாலே யோசிக்க ஆரம்பிச்சிடுங்க. ஏன் ஆமாம் பைன்னு நமக்கு உள்ள தோணுது, பை அமுக்கலை, ஏன் பை பண்ணணும்? முதல்ல எனக்கு இது பைன்றதுக்கு என்ன ப்ரூஃப் இருக்கு? புரியுதுங்களா? அந்த ப்ரூஃப் என்னன்றதை தேடல ஆரம்பிங்க. ஸோ ஸ்டார்ட் கொஸ்டினிங் யுவர் இன்னர் வாய்ஸ். நான் இதை தான் சொல்லிக் கொடுப்பேன் என்னோட யங்கர் செல்ஃபுக்கு. சொல்றதெல்லாம் உனக்கு நினைக்கிறதெல்லாம் கரெக்டாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது. இது நிறைய பேருக்கு பிரச்சனை எங்கே வருது தெரியுமா? மார்க்கெட்டில் இருக்கிறதே 2 விஷயம் தான். ஒன்று பை, இன்னொன்று செல்லு. அப்போ ஏதோ ஒரு டைமில் உள்ள தோன்றது வந்து நம்ம என்ன பண்ணுவோம், பைன்னு தோணுச்சு பை பண்ணிட்டேன்.
அப்ப பை பண்ண உடனே ஒரு மார்க்கெட் மேல ஏறிடுச்சு. அதனால ப்ராஃபிட் பண்ணிட்டேன்ன உடனே, உங்களுக்கு அடுத்தது என்ன நம்ப ஆரம்பிச்சுருவோம்னா, அப்ப நம்ம உள்ள தோன்றதெல்லாம் கரெக்ட்டு. அப்போ உடனே நம்ம ப்ராஃபிட் பண்ண முடியுன்ற மாரி ஒரு பிம்பத்த நம்மளே கிரியேட் பண்ணிப்போம். அப்போ இங்க என்ன ஆயிடுச்சுன்னா, இருக்கிறதே 2 தான். பை, செல். ஏதோ ஒரு வாட்டி கரெக்ட் ஆக தானே செய்யும். 3வது ஆப்ஷன் இல்லல்ல. அப்ப என்னன்னா, நீங்க இதையே நம்ப ஆரம்பிச்சிட்டீங்கன்னா, நெக்ஸ்ட்டு உள்ள சொல்றதெல்லாம் கரெக்ட்டு, கரெக்ட்டு, கரெக்ட்டுன்னும்போது, ஆனா கடைசில பார்த்தீங்கன்னா, லாஸ் தான் மிச்சம். ஏன்னா, உள்ள சொல்றதெல்லாம் கரெக்ட் இல்ல. ஏதோ ஒரு டைம் பை சான்சஸ், பை லக். அதான் பிகினர்ஸ் லக்குன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா? அதனால தான் நெறைய பேரு நான் கிளாஸ் எடுக்கும்போதே கேட்கும்போது, எத்தன பேர் ஃபர்ஸ்ட் ட்ரேடு ப்ராஃபிட் பண்ணீங்கன்னு சொன்னீங்கன்னா, உடனே சொல்லுவாங்க. சார் ஃபர்ஸ்ட் ட்ரேட் நான் ப்ராஃபிட் பண்ணேன். இன்னைக்கு வரைக்கும் நான் மார்க்கெட்ல உள்ள லாஸ் பண்ணாலும் இருக்கிறதுக்கான ஒரு முக்கியமான ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஃபர்ஸ்ட் ட்ரேட் எடுத்தேன் பார்த்தீங்களா? அந்த ஃபர்ஸ்ட் ட்ரேடுக்காக தான் சார் இன்னும் இருக்கேன். அதே மாரி நான் என்னைக்காவது ப்ராஃபிட் பண்ருவேன்ட்டு. அந்த ஒரு நம்பிக்கையில தான் ஓடிட்டு இருக்கு சார்ன்னுவாங்க. சரி, நம்பிக்கை தப்பில்ல. ஆனா, ஆ ஒரு ரியாலிட்டி வேணும். ஜஸ்ட் எனக்கு தோணுச்சுன்றதுனால எல்லாருமே ப்ராஃபிட் பண்ண முடிஞ்சும்னா, எல்லாருமே இன்னைக்கு மார்க்கெட்ல கோடீஸ்வரர் ஆயிரலாம். அந்த மாரி கிடையாது. மார்க்கெட்னா என்னன்றத புரிஞ்சுக்கோங்க. அத பத்தின முழு புரிதல் வந்த பிறகு, அதுக்கப்புறம் நீங்க ஒரு டெசிஷன் எடுப்பீங்க பார்த்தீங்களா? தட் இஸ் இன்ஃபார்ம்டு டெசிஷன். ஒண்ணுமே தெரியாத போது உள்ள பை, செல்லுன்னு சொல்லும்போது நம்ம எடுக்க ஆரம்பிச்சோம்னா, டெஃபினெட்லா லாஸ்ட்டா போய் அது லாஸஸ்ல கொண்டு போய் விட்டுரும். ஸோ 2வது அட்வைஸ், உள்ள சொல்றத முதல்ல கொஸ்டின் பண்ணிட்டு, ஏன் சொல்லுதுன்றத தேடுங்க. அது உங்களோட சிஸ்டமுக்கு மேட்ச் ஆச்சுன்னா ட்ரேட் பண்ணுங்க. இல்லன்னா அதுலருந்து அவாய்ட் பண்றது இட் இஸ் பெட்டர். ஸோ 3வது அட்வைஸ் நான் எனக்கு என்ன குடுப்பேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டாப் சர்ச்சிங் ஸ்ட்ராட்டஜிஸ். இந்த புதுசா ஸ்ட்ராட்டஜி கண்டுபிடிக்கணும்ன்ற ஒரு மைண்ட் செட் இருக்கு பார்த்தீங்களா? அதுவே முதல்ல தப்பு. நெறைய கண்டுபிடிக்கணும். நம்ம என்ன சயின்டிஸ்ட்டா? மார்க்கெட்டுக்குள்ள வர்றது ட்ரேட் பண்றதுக்கு. ட்ரேட் பண்ணி எதுக்கு பண்றோம்? ப்ராஃபிட் பண்றதுக்கு. அப்போ ஒரு நல்ல சிஸ்டமா கண்டுபிடிச்சிட்டோம்னா, அத வச்சு ரெகுலரா பண்ணணுமே தவிர, இந்த சயின்டிஸ்ட் மாரி நம்மளே வந்து என்ன பண்ணுவோம்? நெறைய கண்டுபிடிக்கிறேன்ற பேர்ல புதுசா ஸோ இந்த மாரி பண்றதுலயும் பிரச்சனை வருது. ஸோ நான் என்னோட யங்கர் செல்ஃப்ல இருக்கும்போது எனக்கு என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா, புதுசா ஏதாவது ஒண்ணு கண்டுபிடிக்கணும். யாராவது ஒருத்தன் ஏதாவது ஒண்ணு போடுவான். இந்த இண்டிகேட்டர்ன்னுவான். இந்த இண்டிகேட்டர் இப்படி வந்தா பைன்னுவான், இப்படி வந்தா செல்லுன்னுவான். உடனே என்ன பண்ணுவோம்? அது பின்னாடி ஓட ஆரம்பிப்போம். ஸோ இதெல்லாமே எல்லாருமே பண்ணியிருப்போம்ல. ஸோ முதல்ல ஒரு ஸ்ட்ராட்டஜிய சர்ச் பண்றத ஸ்டாப் பண்ணுங்க. ஒரு ஸ்ட்ராட்டஜி, 2 ஸ்ட்ராட்டஜி நல்ல ஸ்ட்ராட்டஜியா கண்டுபிடிச்சீங்கன்னா, அதிலேயே மெயின்டெயின் பண்ணுங்க. ஒரு வாட்டி லாஸ் ஆயிடுச்சுன்னா, அது உடனே ஸ்ட்ராட்டஜி தப்புன்னு அர்த்தம் இல்ல. அண்ட் அதே மாரி கரெக்ட்டா தான் போறீங்களான்றதையும் அத ஃபர்ஸ்ட்டு பேக் டெஸ்டிங்லாம் பண்ணணும். ஸோ அத பேக் டெஸ்டிங்லாம் பண்ணணும். நீங்க பேக் டெஸ்டிங்லாம் பண்ணி முடிச்சிட்ட பிறகு தான் அந்த ஸ்ட்ராட்டஜி கரெக்ட்டா இல்லையான்றது இம்ப்ளிமென்டேஷனுக்கு போகும். கரெக்ட்டா? அப்போ நெறைய பேருக்கு இங்க ஸ்ட்ராட்டஜிய எப்படி பில்ட் பண்ணணுன்றதே தெரியாது. எங்க ஸ்டார்ட் பண்ணணும்? எப்படி ஒரு ஸ்ட்ராட்டஜிய பில்ட் பண்ணணுன்றது நெறைய பேருக்கு தெரியாது. இன் கேஸ் உங்களுக்கு நீங்க ஸ்ட்ராட்டஜிய எப்படி சார் கிரியேட் பண்ணணும்? நான் ஒரு ஸ்ட்ராட்டஜி, ஒரு சிஸ்டம கிரியேட் பண்ண போறேன்னா, அதுக்கு என்னென்னலாம் பார்க்கணும்? அத எப்படி பேக் டெஸ்ட் பண்ணணும்? எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்? அப்படின்ற விஷயத்த நீங்க தெரிஞ்சுக்கணும்னு நெனச்சீங்கன்னா, கீழ கமெண்ட்ல நீட் ஸ்ட்ராட்டஜி பில்டர் NSB அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. #NSB நீட் ஸ்ட்ராட்டஜி பில்டர் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. டெஃபினட்டா எப்படி ஒரு ஸ்ட்ராட்டஜிய அப்ரோச் பண்ணணும். அந்த அப்ரோச்சுக்கு அதுக்குன்னு ஒரு சர்டன் கிரைட்டீரியா இருக்கு. ஒரு ரெக்வயர்மென்ட் இருக்கு. ஒரு ஸ்ட்ராட்டஜிய பில்ட் பண்ண போறோம்னா, அது எப்படிலாம் ஸ்டெப் பை ஸ்டெப்பா பண்ணணுன்றது ஒரு ஐடியாலஜி இருக்கு. அது எப்படின்றத நான் உங்களுக்கு சொல்லி தரேன். இந்த வீடியோ 3000 லைக்ஸ் வந்துடுச்சுன்னா, இமிடியேட்டா நம்ம அத பத்தி போஸ்ட் பண்றேன் நானு, அந்த வீடியோல. ஸோ அது வரைக்கும் என்ன பண்ணாதீங்க, புதுசா இன்னொரு ஸ்ட்ராட்டஜி தேடாம இருக்கிற ஸ்ட்ராட்டஜிலயே கொஞ்சம் கரெக்ட்டா ரிஸ்க் மேனேஜ்மென்ட் யூஸ் பண்ணி ஸ்டாப் லாஸ் போட்டு ட்ரேட் பண்ணிட்டு இருங்க. அந்த வீடியோ வரும்போது டெஃபினட்டா ஒரு ஸ்ட்ராட்டஜிய எப்படி பில்ட் பண்ணணுன்றத நான் ஃபுல்லா டீட்டெயிலா அதுல சொல்றேன். 4வது முக்கியமான அட்வைஸ் நான் என்ன குடுப்பேன்னு பார்த்தீங்கன்னா, நெவர் பிரேக் யுவர் டெசிஷன். இங்க பாருப்பா, நானே எனக்கு போய் சொல்லணும்னா, உனக்கு ஒரு முடிவெடுத்து ஒரு விஷயம் ஸ்டார்ட் பண்ணலான்னு ஸ்டார்ட் பண்ணுவேன். ஆனா எண்டிங் வந்து ஸ்டார்ட்டிங்லாம் எல்லாருக்குமே நல்லா தான் இருக்கும். எண்டிங்ல தான் கோட்ட விட்டுருவோம். என்னன்னா, நம்ம ஒரு மைண்ட் செட்டோட உள்ள வருவோம். இன்னைக்கு வந்து நான் இன்ட்ராடே தான் பண்ண போறேன். இல்ல நான் வந்து டே ட்ரேடிங் தான் பண்ண போறேன். அப்படின்னு ஒரு டெசிஷன்ல உள்ள வரோம்னு வச்சுக்கோங்களேன் மார்க்கெட்ல. வரும்போது நம்ம ஒரு ப்ராப்பர் டெசிஷனோட தான் வருவோம். என்னன்னா, எனக்கு நான் ஒரு நாளைக்கு 1% ரிஸ்க் ஃப்ரம் த கேபிட்டல் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டோட வருவேன். 1-2% மேக்ஸ். இதுக்கு மேல நானு என் சிஸ்டம் இதுதான்ப்பா. என்னோட ஸ்டாப் லாஸ் டார்கெட் நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். 1-2% மேல ரிஸ்க் எடுக்க மாட்டேன். ஒரு வேளை அன்னைக்கு 2% லாஸ் ஆயிடுச்சுன்னா, ட்ரேட க்ளோஸ் பண்ணிட்டு கிளம்பிட்டே இருப்பேன். அடுத்த நாள் ட்ரேட் பண்ணுவேன். ப்ராஃபிட் இவ்வளோ வந்தாலும் க்ளோஸ் பண்ணிடுவேன். அதோட முடிஞ்சிச்சு. சந்தோஷம். அடுத்த நாள் போயிடுவேன். இங்க பிரச்சனை எங்க வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 2% லாஸ் ஆயிட்ட பிறகு நீங்க செல் தான் பண்ணியிருப்பீங்க. மார்க்கெட்டும் செல் ஆகும். செல் ஆயிட்டு கொஞ்சம் தூரத்துல மேல போயிட்டு உங்களோட 2% ஸ்டாப் லாஸா அடிச்சிட்டு இருக்கும். அடிச்சிட்ட பிறகு தான் இப்போ ஒண்ணு தோணும். மார்க்கெட் கொஞ்சம் கீழ இறங்குற மாரி இருக்கும் பார்த்தீங்களா? இப்ப சார்ட்ட பார்த்துட்டே இருப்பீங்க. கொஞ்சம் ஐய்யயோ! ஸ்டாப் அடிச்சுட்டு இப்ப கீழ இறங்குது. நான் செல்லு தானே சொன்னேன். இப்ப தான் செல்லு வரப்போதே. அதனால நம்ம என்ன பண்ணலாம்னா, நம்ம தான் ரூல போட்டோம். நான் தான் ஃபிக்ஸ் பண்ணி அந்த ரூல ஃபிக்ஸ் பண்ணி நானே 2% போட்டுக்கிட்டேன். பட் இருந்தாலும் நாளைக்கு ஒரு 2% இருக்குல்ல, அந்த 2% இன்னைக்கே கடன் வாங்கி நம்ம ட்ரேட போட்டுடலாம்.
ஏன் ஆப்பர்ச்சுனிட்டி விடணும்? இந்த ஆப்பர்ச்சுனிட்டிய விட்டுற போறோம்ன்னு சொல்லி தான் பல பேர் அக்கவுண்டே விட்டுருப்பாங்க. இந்த நாளைக்கு வரப்போற ஒரு 2% இன்னைக்கே கடன் வாங்கிக்கலாம். நாளைக்கு வரப்போ நாளான்னைக்கு ஒரு 2% கடன் வாங்கி இன்னைக்கு ஒரு 10% ரிஸ்க் எடுத்துக்கலாம். இந்த மாரி அவங்களோட டெசிஷன்ஸ பிரேக் பண்ணிட்டு, அவங்க அடுத்து இருக்கிறத எடுத்து யூஸ் பண்றேன்னு சொல்லி தான் பல பேர் 2% லாஸ் பண்ணல. 50% 100% வரைக்கும் அக்கவுண்டே முடிச்சுட்டு உட்காருவாங்க. இதுக்கு ரீசன் என்னன்னா, யூ ஆர் ட்ரையிங் டூ பிரேக் யுவர் டெசிஷன்ஸ். ட்ரேடிங்ல உங்களுக்கு ரொம்ப முக்கியமா தேவைப்படுறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இட்ஸ் அ ஸ்ட்ராங் மைண்ட் செட். அந்த மைண்ட் செட்டுக்கு வர்றதுக்கு ஃபர்ஸ்ட்டு உங்களோட டெசிஷன்ல நீங்க ஸ்ட்ராங்கா இருக்கணும். அத நீங்க உடைக்க ஆரம்பிச்சிட்டீங்கனாலே, பழக ஆரம்பிச்சிடும். இன்னைக்கு ஒரு வாட்டி உடைச்சீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நாளைக்கு ஃபர்ஸ்ட் டைம் அத நம்ம டெசிஷன நம்மளே பிரேக் பண்ணும்போது ஒரு மாரி குத்தும். 2வது வாட்டி உடைக்கும்போது குத்தாது. அதான் போன வாட்டி பண்ணோமே, இதே வாட்டி பண்ணிக்கலாம். இந்த மாரி பண்ண ஆரம்பிச்சோனே, யூ வில் நெவர் பி கன்சிஸ்டென்ட். ஏன்னா, டெசிஷன் பிரேக்கிங் ஈஸி உங்களுக்கு. என்னன்னா, ஒரு தீர்மானம் எடுத்தீங்கன்னா, அந்த தீர்மானத்த ஈஸியா உடைச்சிடுவீங்க. அதனால தான் இந்த ஆங்கிலத்தில ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. மேன் இஸ் குட் ஆஸ் ஹிஸ் வேர்ட் அப்டின்னா, எவ்வளோ உன்னோட வார்த்தைக்கு நீ எவ்வளோ வெயிட்டேஜ்ன்றது உன்னோட வெயிட்டேஜே உன்னோட வார்த்தை வச்சு தான் இருக்கு. ஸோ மேன் இஸ் குட் ஆஸ் ஹிஸ் வேர்ட். ஸோ முதல்ல உங்களோட வார்த்தைய நீங்களே உடைக்காதீங்க. உங்களோட டெசிஷன நீங்களே பிரேக் பண்ணாதீங்க. ஏன்னா, மார்க்கெட்ல ட்ரேடிங் ஹாஸ் அ லாட் ஆஃப் சைக்காலஜி இன்வால்வ்ட் இன் தட். அப்போ ஃபர்ஸ்ட்டு டெசிஷன் இஸ் இம்பார்ட்டன்ட். இப்ப யோசிச்சு பாருங்க. நெறைய பேர் நீங்க ட்ரேட் பண்ணியிருப்பீங்க. இந்த கடன் வாங்கி லாஸ் பண்ணியிருப்பீங்கல்ல. அடுத்த நாளோட 2% இன்னைக்கு, நாளான்னைக்கோட 2% இன்னைக்குன்னு போட்டு ட்ரேட் பண்ணியிருப்பீங்கல்ல. நல்லா யோசிச்சு பாருங்க. அக்கவுண்ட் எல்லாம் வாஷ் அவுட் ஆயிட்ட பிறகு, ஒரு 3 நாளே அக்கவுண்ட் சில பேர்லாம் வாஷ் அவுட் பண்ணிறவங்கலாம் நெறைய பேர் பண்ணியிருக்காங்க. ஒரு செகண்ட் திரும்பி பார்த்து யோசிச்சு பாருங்க. நான் அந்த ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்ட ஒழுங்கா ஃபாலோ பண்ணி, நான் தேவையில்லாம அடுத்த நாளோட ட்ரேட எடுக்காம இல்ல இன்னைக்கே ஒரு 15, 20% லாஸ் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரே டென்ஷன்ல இருப்போம் நம்ம. ஐயோ! எதுக்குடா இந்த ட்ரேட் எடுத்தேன்ட்டு. அப்போ ஒரு செகண்ட் அந்த ஒரு கொஸ்டின் உங்களே கேட்டு பாருங்க. நான் மட்டும் அந்த 2%ஓட இன்னைக்கு வெளிய வந்திருந்தேன்னா, தேவையில்லாம எனக்கு 20% லாஸ் ஆயிருக்காதுன்னு எத்தன பேர் யோசிப்போம். அத யோசிச்சுட்டு ஒரு 10 நாள் கழிச்சு அதே தப்ப பண்ணுவோம். ஏன்னா, we are constantly breaking our decisions. So டெசிஷன் மேக்கிங்க ஸ்ட்ராங்கா, ஃபர்மா அதுல நிக்க தெரிஞ்சுக்கோங்க. நீங்க ஒரு டெசிஷன் எடுத்துட்டீங்கன்னா, சிஸ்டம் இதுதானா அந்த சிஸ்டம்ல போணும். அத நீங்க பிரேக் பண்ணீங்கன்னா, நெக்ஸ்ட் யூ வில் பி இன் லாஸஸ். ஸோ இது மார்க்கெட்ல மாற்ற முடியாத உண்மை. என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல சொல்றேன். 15 வருஷத்துல இதெல்லாம் உண்மையிலே கத்துக்கிட்ட விஷயம். எனக்கு என்னோட செல்ஃப்க்கு நான் கத்துக் குடுக்கிற விஷயம். ஸோ நீங்களும் இத ஃபாலோ பண்ணீங்கன்னா, டெஃபினட்டா உங்களோட லாஸஸையும் தவிர்க்க முடியும். ஏன்னா, நெறைய டைம் நம்ம ஆப்பர்ச்சுனிட்டிய விட்டுருவோமோன்னு சொல்லி லாஸ் பண்ணது தான் அதிகமே தவிர, அதுல போய் ப்ராஃபிட் பண்ணிட்டு வந்தவங்க ரொம்ப கம்மி. என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல சொல்றேன். 1, 2 அத ரிகவர் பண்ணிறலாம். பட் எல்லா டைமும் அது நடக்காது. முடிஞ்ச வரைக்கும் ஸ்டே வித் தி ஸ்ட்ராட்டஜி அண்ட் யுவர் டெசிஷன். தட் வில் ஹெல்ப் யூ இன் அ கிரேட் வே. ஸோ 5வது முக்கியமான விஷயம் நான் எனக்கே சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, கிஷோர் முதல்ல ஒரு பென்னு, பேப்பர எடுத்து எடுக்கிற ட்ரேட் எல்லாமே ஜர்னல் பண்ண கத்துக்கோ. நீ எடுக்கிற அத்தனை ட்ரேடையுமே என்ன பண்ணு, எழுது. நீ ஏன் இந்த ட்ரேட் எடுக்கிற? இதுக்கு என்ன ரீசன்? பையா இதுக்கு என்ன ரீசன்? செல்லா இதுக்கு என்ன ரீசன்? ஸ்டாப் லாஸ் வச்சனா இதுக்கு என்ன ரீசன்? டேக் ப்ராஃபிட் வச்சனா இதுக்கு என்ன ரீசன்? இதெல்லாம் முதல்ல எழுதுப்பா. இது எழுதுனாதான் நீ மார்க்கெட்ல சக்சஸ்ஃபுல்லாவே இருக்க முடியும். ஏன்னா, இந்த ஜர்னலிங் எடுக்கிறது எதுக்குன்றத புரிஞ்சுக்கோங்க. நீங்க ஜர்னல் ரெகுலரா எடுத்துட்டு வந்தீங்கன்னா, மார்க்கெட்டோட பிஹேவியர கத்துக்கிறத காட்டிலும், உங்களோட செல்ஃப் பிஹேவியர் என்னன்றது உங்க ஜர்னலிங்லயே தெரிஞ்சிடும். நீங்க ஒரு தப்ப பண்ணிட்டு, அதே தப்ப திருப்பி பண்ணிட்டு வரீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்கா உங்களோட ஜர்னலே உங்கள காட்டிக் குடுத்துரும். ஒருத்தன் உன் ஜர்னல எடுத்து பார்க்குறான்னா, இதான்ப்பா இந்த இடத்துல தப்பு பண்ணியிருக்கேன். அதே தப்ப ஏன் 10 வாட்டி பண்ற? அப்போ யூ ஆர் அ டெசிஷன் பிரேக்கர். புரியுதுங்களா? ஸோ, நம்மளோட சார்ட் பேட்டர்ன கண்டுபிடிக்கிறத காட்டிலும், நம்மளோட பெர்சனல் கேரக்டர் என்னன்றது அந்த ஜர்னலிங்ல தெரியும். அதனால தான் சொல்லுவாங்க ஒரு வார்த்தை, ட்ரேடர்ஸ் பிஹேவியர் பேட்டர்ன் இஸ் மோர் டேஞ்சரஸ் தேன் தி லிட்டரல் சார்ட் பேட்டர்ன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ட்ரேடர்ஸோட பிஹேவியரல் பேட்டர்ன் இருக்கு பார்த்தீங்களா, அது சார்ட் பேட்டர்னோட பயங்கரமான மூவ்மெண்ட் இருக்கும். ஏன்னா நார்மலா மார்க்கெட்டாவது ஒரு ப்ரெடிக்ட் பண்ணலாம், இப்படி மூவ் பண்ணுன்ட்டு. ஆனா, இந்த புதுசா வரவங்க ஒரு சிஸ்டம் இல்லாம ட்ரேட் பண்றவங்களோட பிஹேவியரல் பேட்டர்ன் இருக்கு பார்த்தீங்களா, அத நீங்க சார்ட்டா வரைஞ்சீங்கன்னா, உங்க நார்மல் சார்ட் பேட்டர்ன காட்டிலும் பயங்கரமான பேட்டர்னா இருக்கும் இந்த பிஹேவியரல் பேட்டர்ன். ஸோ அதனால தான் ஃபர்ஸ்ட் ஜர்னலிங் எடுங்க. ஜர்னலிங் வந்து உங்களோட எமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ணும். ஜர்னலிங்ல ஒரு சின்ன அட்வைஸ் தரேன் நானு. நிறைய பேருக்கு இந்த எமோஷன் கண்ட்ரோல் பண்ண முடியல சார். என்னால எமோஷனை எப்படி கண்ட்ரோல் பண்றதுன்னு தெரியல. அந்த ட்ரேடிங் எனக்கு வரமாட்டுது அப்படின்றீங்கல்ல. ஒரு அட்வைஸ் கொடுக்குறேன், சவுண்ட் அட்வைஸ். நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் திங், நீங்க ட்ரேட் எடுக்கிறதுக்கு முன்னாடி நான் ஜர்னல் சொல்றேன் பார்த்தீங்களா, நீங்க வந்து நார்மலா ஸ்கிரிப்ட் ஜர்னலிங் எல்லாரும் பண்ணுவாங்க. வாய்ஸ் ஜர்னலிங் பண்ண மாட்டாங்க. இந்த வாய்ஸ் ஜர்னலிங்ன்றது என்னன்னா, ஒரு ட்ரேட் எடுக்கிறதுக்கு முன்னாடி நீங்க என்ன பண்ணுவீங்க, பை செல் இதெல்லாம் எங்கன்றத பாயிண்ட்ஸ் எல்லாம் போட்டு நோட் பண்ணி வைப்பீங்க. வாய்ஸ் ஜர்னலிங், ஆடியோ ஜர்னலிங் என்னன்னா, ஒரு ஃபோன் எடுத்துக்கோங்க. மொபைல்ல போய் ஒரு வாய்ஸ் ரெக்கார்டர் போட்டு உங்க மைண்ட்ல ஓடுற தாட் ப்ராசஸ பேச ஆரம்பிங்க. இப்ப இந்த இடத்துல அப்படியே மார்க்கெட்ட பார்த்து ஒரு கமெண்ட்ரி மாதிரி கொடுங்களேன், ஒன்றும் பிரச்சனை இல்ல. என்னன்னா, இப்ப நான் வந்து இந்த சார்ட்ட பார்த்துட்டு இருக்கேன். இந்த சார்ட் வந்து எனக்கு இப்ப பைன்னு தோணுது. ஏன் தோணுது, எதுக்கு தோணுதுன்னு தெரியல. ஆனா தோணுது. பை பண்ணலான்னு இருக்கேன். அப்படின்னா, நீங்க பேசிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன்,
ஆட்டோமேட்டிக்கா உங்களோட செல்ஃப் கான்ஷியன்ஸஸ் ஒர்க் ஆக ஆரம்பிச்சுரும். என்னன்னா, ஆமா இத சொல்றேன் ரைட்டு. எதுக்கு இத பை பண்ணோம்? ஒரு லாஜிக்கே இல்லாம நான் பாட்டுக்கு சும்மா பை பண்ணணும்னு நெனைக்கிறேன்னு. நீங்க மைண்ட்ல நெனச்சுட்டு டெசிஷன் எடுக்கிறத காட்டிலும், மைண்ட்ல இருக்கிறத வெளிய பேசி ரெக்கார்ட் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், டெசிஷன் எடுக்க மாட்டீங்க. ட்ரேட் பண்ணலான்றத ஆஃப் பண்ணிருவீங்க. ஏன்னா, இப்ப நீங்க வெளிய சொல்லிட்டீங்க. இப்ப ஆமா கரெக்ட்டு தான். இப்ப சொல்லிட்டேன். இப்ப நீங்க உங்களுக்கே பேசிக்கோங்க. இப்ப நான் வந்து பை பண்ணலான்னு இருக்கேன். இந்த பை எடுக்கலான்னு இருக்கேன். ஆனா ஏன் எடுக்கிறேன்றது தெர்ல. எடுக்கலாமா? வேணாமா? அப்போ ஆட்டோமேட்டிக்கா உங்களோட சப்கான்ஷியஸ் பேச ஆரம்பிச்சுரும். "ஏப்பா உனக்கே தெரியல எடுக்கலாமா? வேணாமா? அப்புறம் எதுக்கு எடுக்குற? ஸோ ஸ்டாப் பண்ணு." இந்த ஜர்னல் இருக்கு பார்த்தீங்களா? ஆடியோ ஜர்னலிங். இத ரெக்கார்ட் பண்ணி உங்களோட ஜர்னலிங்ல பிடிஎஃப்பா போடுறீங்களோ, இல்ல ஒரு வேர்ட் ஃபார்மா போடுறீங்கன்னா, அந்த ஆடியோவ உள்ள போடுங்க. இத ரெகுலரா பண்ணிட்டு வந்தீங்கனாலே உங்க எமோஷன் கண்ட்ரோல் ஆக ஆரம்பிச்சுரும். நெறைய பேருக்கு எமோஷனல் கண்ட்ரோல் இதுக்கு தான் நம்ம வந்து என்ன பண்ணுவோம்னா, ட்ரேடிங் ஃப்ளோர குடுப்போம். இப்ப இந்த ட்ரேடிங் ஃப்ளோர் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் பகிர்ந்துப்பாங்க. அவங்களோட அண்டர்ஸ்டாண்டிங். "எப்பா எனக்கு பை தோணுதுப்பா, உனக்கு என்ன தோணுது?" ஏன்? அப்போ இன்னொருத்தர் கேட்பாரு. அப்ப என்ன பண்ணுவீங்க? ஆ இ இல்ல தோணுச்சு பை அப்படின்னுவாங்க. உடனே என்ன சொல்லுவாரு, "எப்பா பைலாம் இல்ல. இன்னும் ஸ்ட்ரக்சரலா மார்க்கெட் செல்லுல இருக்கு. நம்ம ஏன் பை பண்ணணுமா?" ஒரு ஹெல்த்தி டிஸ்கஷன்ல ட்ரேடிங் ஃப்ளோர்ல ஒரு டீமா உட்காந்து இப்ப நம்ம ஆஃபீஸ்ல ரெகுலரா பண்ணுவாங்க. இப்ப உங்களுக்கு அது மாரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இல்ல. வீட்ல உட்காந்து தனியா பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்ற பட்சத்துல, நீங்க என்ன பண்ணலாம்னா, ஆடியோ ஜர்னலிங் பண்ணலாம். ஆடியோ ஜர்னலிங் பண்ணீங்கன்னா, இட் வில் பி எ பெட்டர் ஆப்ஷன் ஃபார் யூ. ஸோ ஆடியோ ஜர்னலிங் பண்ணீங்கன்னா, உங்களோட எமோஷன இன்னும் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்றதுக்கான அதிக வாய்ப்புகளா இருக்கும். ஸோ ஜர்னல் பண்றது ரொம்ப முக்கியம். அத ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸோ இதெல்லாம் இந்த 5 விஷயத்த ரெகுலரா பண்ணீங்கனாலே, டெஃபினெட்லி நான் பண்ண தப்பு ஏர்லி ஸ்டேஜஸ்ல நீங்க பண்ணாம இருக்கலாம். நான் எனக்கு போய் கொடுக்க முடிஞ்சேன். நான் இத தான் அட்வைஸா குடுப்பேன். ஸோ அதே மாரி இன்கேஸ் ஒரு 15 இயர்ஸ் ஆஃப் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ நான் டைரக்ட்டா உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது. ஆனா என்னோட நாலேட்ஜ குடுக்க முடியும். ஸோ அதனால தான் நம்ம ட்ரேடர் ஷோஸ்ல என்ன பண்றோம்னு பார்த்தீங்கன்னா, என்னோட எக்ஸ்பீரியன்ஸ ஒரு ப்ராப்பர் பேட்டர்னா எப்படி ஸ்ட்ராட்டஜி பில்ட் பண்ணது, அதுலருந்து எல்லா ரூல்ஸையும் ப்ராப்பர் ஒரு சிஸ்டமேட்டிக் எஜுகேஷன் பிளானா நம்ம வந்து சொல்லிக் குடுத்துட்டுருக்கோம். அந்த எஜுகேஷன்ல பார்த்தீங்கன்னா, என்ன பண்றோம்னா, ஒரு மார்க்கெட்ட எப்படி அப்ரோச் பண்ணணும், சிஸ்டமேட்டிக்கா உங்களுக்கு சைக்காலஜிக்கலா ஏன் ப்ராப்ளம் வருது, அதே மாரி ஒரு ட்ரேட் எடுக்கிறதுக்கு முன்னாடி, ஒரு டெசிஷன் எடுக்கிறதுக்கு முன்னாடி, இந்த பைன்னு சொல்றதுக்கு முன்னாடி என்னென்ன விஷயங்கள்லாம் பார்க்கணும், மார்க்கெட் என்னென்ன பேட்டர்ன்ஸ காட்டும், இது எல்லாத்தையுமே நம்ம சிஸ்டமேட்டிக்கா ஒரு ப்ராப்பர் கோர்ஸா பண்ணியிருக்கோம். ஸோ இன்கேஸ் எங்களோட கோர்ஸ்ல ஜாயின் பண்ணணும்னு நெனச்சீங்கனாலும், வி டூ ஹேவ் கிளாஸஸ் இன் சென்னை, கோயம்புத்தூர், மதுரை அண்ட் பெங்களூர். இது இல்லாம இப்ப மலேசியால ஆஃபீஸ் போட்டிருக்கோம். ஸோ மலேசியால நமக்கு கிளாஸஸ் இருக்கு. மலேசியால இப்போதைக்கு ஆன்லைன் கிளாஸஸ் தான் இருக்கு. கூடிய சீக்கிரம் நான் ஆஃப்லைன் கிளாஸ்க்கான டேட்டையும் அனௌன்ஸ் பண்றேன். மத்த பிரான்ச்சஸ் எல்லாமே ஆஃப்லைன் கிளாஸஸ் எவ்ரி மண்டே இருக்கு. சென்னையில மட்டும் இப்போதைக்கு இந்த மந்த் வரைக்கும் உங்களுக்கு டைரக்ட் கிளாஸஸ் இல்ல. ஏன்னா நமக்கு ரெனோவேஷன் ஒர்க் போயிட்டு இருக்கு. கூடிய சீக்கிரம் இன்னும் ஃபியூ டேஸ்ல அந்த ரெனோவேஷன் ஒர்க் முடிஞ்சிரும். முடிச்ச உடனே சென்னையில நமக்கு ஆஃப்லைன் கிளாஸஸும் வந்துரும். அதுவரைக்கும் எல்லாருமே நீங்க ஆன்லைன்ல எடுத்துக்கலாம். ஸோ இன்கேஸ் பிரான்ச்சஸ்க்கு வர முடியாதுங்க, வி டூ ஹேவ் ஆன்லைன் கிளாஸஸ் அஸ் வெல். அண்ட் நான் முன்னாடியே சொன்ன மாரி நமக்கு இந்த ஆகஸ்ட் 15த் இண்டிபெண்டன்ஸ் டேவோட ஆஃபரும் நமக்கு கன்டினியூஸா போயிட்டு தான் இருக்கு. ஸோ இன்கேஸ் அந்த ஆஃபர யூஸ் பண்ணி நீங்க ஜாயின் பண்ணணும்னு நினைச்சீங்கனாலும் எங்க நம்பருக்கு கால் பண்ணி கேட்டீங்கன்னா, தே வில் கிவ் யூ ஆல் த டீடைல்ஸ். ஆல்ரைட். ஸோ ஐ ஹோப் திஸ் வீடியோ வாஸ் யூஸ்ஃபுல் அண்ட் தேங்க் யூ வெரி மச் ஃபார் ஜாயினிங். டேக் கேர்.